ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து ஆயா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். சும்மா ரொம்ப நாள் ஆச்சு அந்த பக்கம் போயிட்டு. அதான் ஆயா என்ன பண்ணிகிட்ருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலான்ட்டு ஐஸு சரி ஆயாவை போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்ட்டு கிளம்புலேன். சரி அதை அப்படியே ஒரு வீடியோவாக எடுப்போம். ஆயாவையும் வீடியோவில் காட்டி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அவங்கள்ட்டையும் ஆயாவை காட்டலான்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஆயா வீட்டுக்கு போக போகிறேன். அங்கே எதுவும் ஜாமான் திங்கிறதுக்கு ஒரு பொருள் எதுவும் இல்லை, சும்மா தான் போகிறேன். பார்த்துட்டு வருவேன் என்ன பண்ணிகிட்ருக்கு மேடம் அப்படின்ட்டு. போகலாமா ஆயா வீட்டுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நித்திக்க பாருங்க, நல்லா தூங்கிட்டுருக்கான். தூக்கலை ட்ரெஸ்ஸே இல்லாமல் தூங்கிட்டு இருந்தான் காத்தோட்டமாக. நான் தான் இதை சும்மா மேலே போடுவேன்னு போட்டிருக்கேன். அதில் நல்ல தூக்கம், கொஞ்சோண்டு அலைச்சலாக அலையிறான். நான் தான் வந்து அம்மா படுக்க போட்டு ஆட்டிவிட சொன்னிச்சு, ஆட்டி விட்டோம். உடனே தூங்கிட்டான். தூங்கிட்டு இருக்கட்டும். எழுப்புனோம்னா நம்ம வேலை தான் மெனக்கிடும். நம்ம வேலைன்னா அம்மா வேலை தான். அம்மாவை ஒரு வேலை செய்ய விட மாட்டான். அப்படியே போயிட்டு அப்பா அம்மாவை காமிக்கலாம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லை, ஒரு பக்கத்து ஊரில் ஒரு வேலையாக போனார். ஒருத்தருக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கு போனார், இன்னும் வரலை. அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. பாப்பாலாம் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. பங்குனி உத்தரம் நாடகம் வந்தது இல்லையா, அதனால் அங்கே போயிட்டு அவங்க ஊரில் இருக்காங்க. நேற்று அண்ணன் பண்ணனால நெத்திக்கு அவங்க கூடயே வந்துட்டான். அம்மாவை காணுமே. அடுப்பு பற்ற வச்சு ஒலை கொதிக்க வச்சுருக்கு. மாட்டுக்கு அப்பா இல்லாதனால தீனி அள்ளி போட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்பா இல்லைங்களா, இன்றைக்கி அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துக்குது. ஆடு மாட்டெல்லாம் பார்த்து. வா, மாட்டுக்கு தண்ணி வச்சு தான் தீனி போட்டு வரேன். என்ன உர கொதிக்க வைக்கிறோமா? அதுக்கு சோறு கொஞ்சோண்டு பொங்கணும். பொங்கலையா? பொங்க சோறா? பொங்கு சோறு, சக்கரை சோறு தான் ஒரு டம்ளர் போட்டு பொங்கி காக்காய்க்கு பிரசாதம் வைக்கிறது. சரி சரி. ஏன் என்ன ஸ்பெஷல்? சும்மாவா? சும்மா தான். சரி, சும்மா வைக்கிற எதுவுமே இல்லை. ஏதோ வந்துட்டு காக்காவுக்கு இன்றைக்கி சாப்பாடு வைக்கிறோம். சக்கரை பொங்கல் ஆக்கி ஒரு கை காக்காவுக்கு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. எதனாலன்னு கேட்டால் சும்மாங்குது. சும்மா என்ன சும்மானா என்ன ரீசனே இல்லாமல் எப்படி? இன்றைக்கி எதுவும் விசேஷனாலும் இல்லை. ஸோ ஏதோ அவங்க ஆசைப்படி வைக்கிறாங்க, அது வைக்கட்டும். அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போயிட்டார். இன்னும் வரலம்மா அப்பா? ஒருத்தர் வேலைக்கு போனால் அவங்க வர்றப்ப தான். அது வேணால் கரெக்டாக 12 மணிக்கெல்லாம் வந்துடும்னு நினச்சேன், அதனால தான் கேட்டேன். 2 மணிக்கு எப்படி வர வைக்கும் போயிட்டு அங்கே வேலை எப்படி இருக்கோ? எப்படி வேலை இருக்கோ? ஸோ மக்களே, நம்ம வீட்டில் இப்படி தான் போயிட்டுருக்கு. நேற்றுக்கு தூங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆயா வீட்டுக்கு போயிட்டு விட்டா என்ன பண்ணுது மேடம்? ஏதாவது இருக்கா கொடுத்து வர்றதுக்கு? ஒன்றும் இல்லை, இப்போலாம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. வேணா அங்கேருந்து அது வேணால் எடுத்துகிட்டு வரேன். கொடுக்கறதுக்கு இல்லை, அங்கேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வா கொடுத்தா. சரி, அப்புறம் போயிட்டு வரேன் ஆயா வீட்டுக்கு. போயிட்டு சட்டுனா வந்து வேலை இருக்குது. வரேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மழை வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பழுது அதை போட முடியாமல் வந்துட்டோம்னு சொன்னோம் இல்லையா. அன்றைக்கி நேற்று சாயந்தரமே சரி மழைங்க. வச்சு கொல்லுன்னு கொண்டுடுச்சு. வயக்காடெலாம் போய் பார்த்தா தான் தெரியும். சும்மாவே அவ்வளோ தண்ணி இருந்துச்சா. இனிமேல் கொல்லைக்கே போக தேவையில்ல 5-6 நாளைக்கு. அது காஞ்சி செடி பொழைச்சிருந்தா பத்தியை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா அது அவ்வளோதான். ஏன்னா நேற்று பேஞ்ச மழை அந்த மாதிரிங்க. அடித்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாத்தி இருந்துச்சு. நைட்டு 9-9:30 மேலே தான் கரண்ட்டே வந்துடுச்சுன்னா பார்த்துக்குங்க ஊரில். அந்தளவுக்கு மழை. ஓடையே அவ்வளோ வறண்டு போய் கிடந்துச்சு. அப்படியே நேற்று பேஞ்ச மழைக்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்கள். வறண்டு போய் கிடந்தது ஓடை. எவ்வளோ தண்ணி நிற்கிது. பொதிகாலை ஜல்லிக்கட்டு காலை. மாப்பிள்ளை ஒருத்தர் தான் அவங்க வளர்க்குறாங்க ஜல்லிக்கட்டு காலை. ஆனால் சின்ன காலை தான், ஆனால் ஸ்போர்ட்ஸாக இருக்கும். கிட்ட போக வேணாம். நம்ம ஊர் வந்துடுச்சு.
ஆயா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் இருக்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கு. சத்தம் போடாமல் பெரிய டம்மு டம்முன்னு தட்டுவேன். என்ன சொல்லுங்கன்னு பார்ப்போம். நான் என்னடி எங்க சத்தம் கேட்குது ஓடியாரேன், அங்கே போய் தட்டிக்கிட்டு வந்துருக்கேன். வாசப்படி ஆட்டி தான் போகிறேன். பல்ல தந்துட்டு அதை பார்க்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சோறாக்கிட்டு இருக்கேன். சோறா? என்ன குழம்பு? குழம்பு பூசணிக்காய் குழம்பு. அப்பா, என்ன இன்னைக்கு புது குழம்பா? புது குழம்பு வைக்கிது. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஆயா 2 நாள் குழம்பு 3 நாள் குழம்புன்னு சொல்லாத நாள் இன்னைக்கு தாங்க. பூசணிக்காய் குழம்பு பரவாயில்லையா? நல்லா சூப்பராக வச்சுருக்கியா? சாப்பாடு வச்சாச்சா? சாப்பாடு தான் வடிக்குது. இது குழம்பு வச்சுட்டு தான். குழம்பு வச்சுட்டு தானே வடிக்கல. இப்போ வடிச்சு எப்போ சாப்பிட்றது? சாயந்தரத்துக்கு மதியத்துக்கு நான் சாப்பிட்டேன். பழையது கிடக்கு. அழுதிய குடிச்சியா? பழையது இது என்ன ஏதோ கவரில் பார்த்துட்டு இருந்தேன். அதான் துவரம் பருப்பு நச்சுக்கு வாங்கினது வெறும் ஒத்தையும் சொல்லுமா. அது கெடா அரிசி போகிறதுலாம் வேவாது. ஒரு தெரு பைப்பு இருக்குது. இதில் லைன் இழுத்துருக்காங்க. தண்ணி வந்துக்கிட்டே இருக்கான். மண்டு ஊற்ற வேண்டிதான். மழை பெஞ்சிருக்கிறப்ப எங்கே ஊற்றுது? நிறைய வந்துக்கிட்டு இப்போ தான் நின்றுருக்கு. அதான் நேற்று மழை பெஞ்சத தண்ணி பிடிச்சியா? மழை தண்ணி 2 குடம் பிடிச்சேன். அப்புறம் தான் எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கா. அப்புறம் அன்றைக்கி கோவலூர்லேருந்து வந்து ஒரு கேனும் தூக்கிட்டு வந்தோம். கவின் வந்துக்கிட்டு வந்து கொடுத்தானே. ஆமாம், தண்ணி இல்லைன்னா அப்புறம் பிடிக்கிறதுக்கு ஏனம் இல்லை. 2 குடமும் ஒரு 2 டப்பாவும் பிடிச்சிது மழை தண்ணி. ஆமாம், அதை சோறாக்கிக்கலாம், நல்லாயிருக்கும். சரி சரி. என்ன ஓட்டுனா அப்படி எப்படிமா கிடக்குது? என்னமா கிடக்கு? வெயில் அடிக்கிற வெயிலில் கலட்டாக்கி போட்டு உள்ளே நுழைய வைக்கல. ஆமாம், காத்தாடி போட்டுட்டு தான் குடிக்கணும். முன்னாடி குடிட்டு தான் வைக்கிறது. என்னையா கூட என்னமோ நெருப்புக்குள்ள அந்த மாதிரி காங்க அப்புது. காங்கன்னு சொல்ல வைக்காது. அவ்வளோ காணில் அடிக்குது. போதும்போது எனக்கு தான் வைக்காத. ஆயா வந்து பயமுத்தலான்னு பின்னாடி போய் டடப்படான்னு அடிக்கிறேன். எதுடா அது அப்படின்னு விரட்டுது. இந்தான வந்து தாய் பார்க்குது. என்னடி சட்டம் கேட்குது? இந்த சட்டம் கேட்டப்போ பூனைக்கு என்ன பிடிச்சிது நம்ம ஓட்டில்? பூனை எங்கள் ஓட்டில் ஒதுக்கிற அளவுக்கு இருக்கு நினச்சிக்கிட்டு அப்புறம் மடக்கி சத்தம் கிடையாது. என்ன அடி சத்தம் கேட்குதுன்னு தான் ஓடியாருந்தது. என்னன்னு ஒரே டவுட்டு உனக்கு. நான் தான் முன்னாடி அப்படி வந்துட்டு சைடில் போகிறேன். அதை கூட உனக்கு பார்க்கவே முடியாத. பார்த்துருந்தா தான் தெரியும். ஆயா வீட்டுக்குள்ளே உட்கார முடியலங்க. வெயில் காலமா இந்த காங்க வந்து சீட்டு ஆஷ்பார் சீட்டு தானே நம்ம ஆயா வீடு. ஃபுல்லாக ஹீட்டு உள்ளே அப்படியே இறங்குது. ஃபேன் போட்டு அந்த ஃபேனே வந்து சூடு காற்று தான் வருது. நமக்கு ரொம்ப கஷ்டம்தான். நைட்லேயே கொஞ்சம் நல்லா இருக்குமாய்யா? ராத்திரிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பனி இருக்குதுல்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும். காத்தடி போட்டால் குழுன்னு இருக்கும். நைட்டில் மழை பெஞ்சுது, கரண்ட்டே இல்லாமல் இருந்தது. என்ன பண்ணேன்? அப்போ தான் குளிர்லையே படுத்துக்கிட்டேன். எனக்கு இருக்கமா இல்லையா? கரண்ட் வந்து சாப்பிட்டியா? அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பட்டு? அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு தான் கரண்ட் ரைட்டை விளக்க நிறுத்திட்டு படுத்துக்கிட்டேன். அப்புறம் மழை வந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு ரைட்டும் வந்தது, தண்ணி பிடிச்சேன். விளக்கு தான் நீ வச்சிருக்கல? அப்புறம் என்ன, எந்த விளக்கு தான் ராத்திரிலாம் இருந்தது. சரி. ஆயா வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கத்திரி வெத்தை போட்டு என்ன நனைஞ்சு பித்த? அது நேற்றுக்கு கொள்ளைக்கு வைத்தனா நனைஞ்சு பித்த. அப்புறம் கழுவி போட்டு கொள்ளையிலேருந்து வரத்துக்குள்ளே மழை பெஞ்சிருச்சேன் நேற்று. நீ இப்போ 6:30க்கே 5:30 தான் நழுவா ஓடியாரம்னா மழை பிடிச்சிக்கிட்டு தான் அங்கேயே நனைஞ்சிக்கிட்டே ஓடியாந்து குச்சி போல் அள்ளி வச்சு இந்த வட்டை நனைஞ்சி போச்சு. அப்புறம் இன்றைக்கி அள்ளி காய போட்டுது. அது ஒன்றும் பாதிக்காதுல்ல வத்தை? ஏன் என்ன பண்ணுது? இப்போ நனைஞ்ச வத்தில் காய போட்டால் என்ன பண்ணுது? வீட்டு பக்கமே வரமாட்டேற.
வேலை தேடி தான் வருவேன், வேலைக்கு போனாக்கா வரமாட்டேன். ம். அப்புறம் மக்கள்லாம் சேனலில் ஒன்று பார்க்குறாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நல்லா நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்க? அதுவும் எல்லாம் நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்காங்கண்ணா. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க இப்போ டெய்லியும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கூட தான் இப்போ இருக்கோம். வேலையெல்லாம் மழை பிடிச்சிக்கிட்டுது. கூலி வேலை இதுக்கு முன்னாடி நேற்று முந்தானெல்லாம் 2-3 நாள் பண்ணி என்ன வேலைக்கு? மிளகாப்பழம் இருக்க போனேன். கூலியா? மிளகாப்பழமாமா இல்லை பணம்? பணம் தான். மிளகாப்பழம் வாங்கலை. சரி, பணம் தான். மிளகாப்பழம் வாங்கி எங்களுக்கு கொடுக்கலாம்ல? ஆமாம், அது அந்த அன்னைக்கு அவ்வளோக்கா அஞ்சாந்து போட்டால் நம்ம உரைக்குதுங்கிற வெவிச்சு. அம்மையா நெய் கொடுத்த மிளகா அது? அப்புறம் நான் தான் அவ்வளோக்கா அஞ்சுக்கிட்டு வந்து கொடுத்தேன். வாயில் வைக்கல அந்த மிளகா. இன்னைக்கு பழைய சொத்துக்கு தொட்டுக்கிட்டேன்ல, அப்படிங்கும்போது சும்மா இவ்வளோதான் கிள்ளி வாயில் வைக்க சுருக்குன்னு இருக்கு. உப்பு அல்சர் பேஷன்லாம் சாப்பிட்டாங்க, வயிற்று புண்ணை கிளப்பி. அதுதான் எல்லாம் கொண்டாந்து தான் வெவிச்சு போடுதுவா. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு அங்கே கொண்டாந்து போட்டால் வெவிச்சு போட்டால் தொட்டுக்குவாங்க. தொட்டுப்பீங்கன்னு காட்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் உப்பு அதிகமாக, ரொம்ப காட்டமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் சாப்பிட்றப்ப கேட்டேன், ஏது இந்த மிளகான்னு. ஆயா கொடுத்த மிளகா தான் இப்படி இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. மிளகா பழமும் இப்போ இந்த கருத்தும் சுற்றி தூள் கொடுத்தா அது அந்த உரப்பு மிளகாவுக்கு கொஞ்சம் காட்டமாக தான் இருக்குது. திங்கத்து வச்சிருக்கியா? திங்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த அன்னைக்கு சுற்றி அது என்னமோ பக்கடாவே நம்ம கொடுத்தா அது என்ன திங்கவே இல்லை கிடக்கு. பக்கடா தான் நமக்கு வேணும். வேறு ஏதாவது? வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. பீரோட்டில் எடு. பீரோட்டில் இருக்குது. அதே ஆயா பீரோட்டில் நம்ம எடுத்து நமக்கு தராங்க. அதான் பக்கடா தான். அதான் கிடந்துன்னு கொடுத்தா நான் வந்து இப்போ திங்கவும் இல்லை. அது இன்னொன்று இருக்குண்டா, இது மணிமணியா, அது வேணாம். இது சும்மா அதுதான் இதுதான் இருக்கு. நீ வச்சுட்டு இப்போ கொண்டாந்து நேரம் திங்கவும் இல்லை, மெல்லவும் இல்லை கிடக்கு. இருந்தால் இன்னைக்கு நாளைக்கு 8 நாள் இருக்குது. நான் வந்து 8 நாள் ஆச்சு அது வாங்கியா? அது அப்புறம் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்தது தான். ஐயோ, அப்புறம் என்ன வச்சுக்கிட்டு திங்க வேண்டியதான். இப்போ என்ன காரி போச்சா என்ன பண்ணுச்சு? இல்லை காரெல்லாம் காராது. வேறு ஏதாவது குழம்புக்கெல்லாம் காய் வச்சிருக்கியா? குழம்புக்கு என்ன காய் இருக்குது? அது இந்த கத்திரிக்காய் தான். இப்போ 1 வாரம் தண்ணி ஊற்றாமல் கிடந்து இப்போ தான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் இப்படி பூ. அது கத்திரிக்காய் தான் உங்கள் அம்மாளுக்கு பிடிக்காத. கத்திரிக்காய்னா எல்லாத்துக்கும் கடியாக இருக்கு. என்ன கடியாக இருக்குது? அதுதான். பூசணிக்காய்? பூசணிக்காய் தான் உடம்புக்கு நல்லதா. குழு வச்சிருக்கியா? உனக்கு வச்சிருக்கியா இன்னும்? இல்லை, நான் தான் வச்சுட்டேன். இதை வந்து 68 கொடுப்பேன். ஒன்று கொடுக்குறான் நம்மளுக்கு. அந்த ஒருக்கு தாங்க கொடுப்பேன். அதோட கொடுக்குறியா? நீ அப்போ நாளைக்கெல்லாம் குழம்புக்கு? நாளைக்கு இன்றைக்கே அந்த குழம்பு இன்றைக்கே தின்னு விட்றேன். இந்த 2 நாளைக்கு அந்த குழம்பு போதாதா? அன்னைக்கு குழம்பு வைக்கிது. அப்போ இந்த பூசணிக்காய் நான் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போ. சரி, நீங்கள் போய் வைங்க. நாளைக்கு தான் இப்போ இன்றைக்கி தான் காலையில் குழம்பு வச்சாச்சா? இதுதான் வச்சாச்சு குழம்புலாம். நாளைக்கு ஜூஸ் போட்டு குடித்தா நீர் சத்தியா இல்லையா? அதுக்குன்னா கடைக்காட்டில் விற்றா வாங்கி வந்து போட்டு குடிக்கலாமே. குடிக்கணும். இப்போதாங்கலாம் இல்லை. இந்த ஒரு கிடக்கு இன்னும் ஒரே காத்தான் இருக்குது. எங்கே இருக்குது? அது வேறு இந்த கிடுக்கில் வச்சுருக்கேன். எங்கே? அங்கே ஒளி வச்சிருக்கியா? அது பெருசுடா. எவ்வளோ பெரிய காயாக வச்சிருக்கிய? அது இந்த ரைட்டு வச்சுருந்தேன். இந்த மீனா பத்திரமுன்னு அதான் மறைச்சி வச்சுருக்கேன். சரி, இப்போ ஏறி இந்த பூசணிக்காலாம் தோட்டத்தில் காய்ச்சிலா 2, 3, 4. அப்புறம் எங்கே காய்ச்சிது? இந்த தோட்டத்தில் காய்ச்சது தான். சரி. அதான் ஒரு நாள் குழம்பு வச்சோம். அப்புறம் சித்திக்கிட்ட ஒன்று கொடுத்து போட்டேன். அது இந்த 2 காயும் தான் இப்போ அடித்து வச்சது அப்படியே இருக்குது. சரி. அது கத்திரிக்காயை திங்கிறது என்னமோன்னு இருக்குன்னு தான் இன்றைக்கி பூசணிக்காய் போட்டு வைப்போம். ஆயா வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கொடுத்துருக்காங்க. வந்ததுக்கு ஒரு பூசணிக்காய் அடிச்சிது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூசணிக்காய் அதை பாதி உடச்சி ஆயா குழம்பு வச்சுட்டாங்க. இன்னொரு கீத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு பீஸ் 3 பீஸாக இருக்குது. அதில் இன்னும் 3வது பீஸ் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு ஆயா இருக்காங்களாம், அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆயா எல்லாத்துக்கும் வாரி வழங்கும் வள்ளல் மாரி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இல்லை, இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு அவங்கள்ட்டேருந்து ஒன்று வாங்கிக்கலாம்ல. அதான் நல்லா வந்ததுக்கு பூசணிக்காய் அடித்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை ஜூஸ் போட்டு குடித்தோம்னா வெயில் நாளில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் கிடைக்கணும். ஏன்னா விவசாயமாக பூசணி பயிர் பண்ணுறவங்க கூட ஏதாவது மருந்து அடிப்பாங்க. இதெல்லாம் ஆயா வீட்டில் தானாக முளைச்ச செடி. போட்டியாயா?
அது பெற கிடந்து முளைச்சி வேற தானாக முளைச்சி வந்தது காய்ச்சது. அதனால் இது கொஞ்சம் இன்னும் ரொம்ப இந்த கெமிக்கல் உரம் இல்லாமல் மருந்து இல்லாமல் வளர்ந்தது. ஸோ சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. வந்ததுக்கு பூசணிக்காய் பக்கடா கொடுத்தது, அதை நீ சாப்பிடியான்ட்டு வேணான்னு சொல்லியாச்சு. சரி போயிட்டு வரட்டாயா? போயிட்டு வா. மரியா வீட்டுக்கு சாயந்தரம் தான் வா. நித்திக்கெலாம் இருக்கான் இன்னைக்கு. அது அம்மா ஊருக்கு போகுது. அது அம்மா போகாது, மாமா தான் போவார். வந்து விட்டுட்டு போகிறாளா இல்லை அப்படியே போகிறாரான்னு தெரில. தெரியல. நான் தான் அங்கேயே இருப்பேன், அந்த உத்தரம் மட்டும் இருப்பேன்னா இருக்கு முடிச்சு. இன்னைக்கு ஃபோன் பண்ணால் அரியலூர் போயிருக்கேன்னு இதுவோ என்னன்னு தெரில. வந்து விட்டுட்டு தான் போவார். சரி சரி உள்ளே உட்கார வைக்கலையே, வெயில். ஐயோ அப்படியே வெந்து தான் நடக்குது. நீ இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம வீட்டுக்கு வந்துடு. நீ அங்கே இருந்துட்டு அப்புறம் சாயந்தரமா வரலாம். காற்று அடித்தா ஒன்றும் இல்லை. காற்று அப்படியே மரம் செடியெல்லாம் அசையாமல் நிற்கிது. நேற்றுக்கு எங்கேயுமே அந்த மழை பெஞ்சிருக்குமா? சரி மழை நேற்று. நேற்று நாங்கள் ஊசி போட்டு கைகாட்டிலேருந்து வந்தோம். இடத்தாங்குடிக்கு இங்கிட்டு தான் மழை, அதுக்கு அங்கிட்டுலாம் மழை இல்லை. சரி வீடு வந்துட்டோம். வீட்டுக்கு இங்கே இனிமேலாம் மழை பெய்யுதுன்னு பார்க்குறோம். இங்கே தான் மழை. அப்புறம் ஏழையில் ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு தான். ஏழாவூசி பக்கமெல்லாம் இந்த சைடுலாம் மழை இல்லைங்க. எங்கேயும் இல்லை, தொல்லை திட்ட மழை. நாங்கள் வந்து பருத்திக்கு தண்ணி விட்டுருந்தோம். அங்கே வயக்காடு பருத்தி போட்டுருந்தீங்க, போட்டு தண்ணி விட்டுருந்தாரு. அது நேற்றுக்கு தான் தண்ணி கிடந்த நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே போனோம். மழையும் பெஞ்சு வச்சிருக்கு. தண்ணி வெட்டி விடணும். வெட்டி விட்டுலாம் அந்த மோடு என்ன பயிர் போடுறீங்க? அதெல்லாம் எதுவும் போடல. மாட்டுக்கு தீவனம் கவனம் கிடைக்கக்கூடாது. பார்ப்போம் என்னன்னு. சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வா. அப்போ 3ஆவது வருஷம் மிளகா வச்சு அவ்வளோ மிளகா காய்ச்சிது. நல்லா காய்ச்சது தான். சரி நம்ம கார் வாங்கினோம்ல, அதை பற்றி நீ என்ன நினைக்க? காரில் உன்னை கூப்பிட்டுட்டே போகலன்னு. ஓட்டுறதும் ஓட்டுறப்ப கூப்பிடலாம். ஓட்ட கற்றுக்கிட்டு தான். ஆமாம் ஆமாம். அது வெளியே தான் கிடக்குது. அது வெயிலே கிடக்க. கவர் போட்டிருக்கேன் வரட்டும். அதுக்கு ஒரு சீட்டு போட்டு நிறுத்துறதுக்கு முன்னால் ஒரு சீட்டு போடக்கூடாது? சீட்டு போடலாம், கையில் காசு வேணுமே. காசு தான். அப்புறம் இது 2 சீட்டு இது மாதிரி பெருசாக போட்டால் போதும் நிறுத்துறதுக்கு. பார்ப்போம். பின் நல்லா தான் எதாவது பண்ண. இப்போதைக்கு கவர் வாங்கி மூடி போட்டுற வேண்டியதான். சரி வரட்டாயா? போயிட்டு வா. எங்கே இது பூசணிக்காய் எடுத்துகிட்டு போ. சரி மக்களே, கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. போயிட்டு வரலாமா? வாயா சாயந்தரமா. சரி இந்தா ஆயா பூசணிக்காய் கொடுத்தது குழம்பு வைங்கன்னு. ஏது ஆயாளுக்கு கொடி காய்க்குதுல்ல. இன்னொரு காய் வச்சிருக்கா அறியாமல், பெரிய காவா. இது ஜூஸ் போட்டு விடு. இப்போ கொஞ்சம் போட்டு விடு, நாளைக்கு காரில் ஆச்சு விடு. கொஞ்சம் வேலை இருக்குது, பார்த்துட்டு வந்து போடுதா. போட்டு தரியா? இவன் இன்னும் தூங்கிட்டே இருக்கான். எழுப்பிட வேணாம். வாங்க இது கொல்லையில் விட்டுட்டு வரியா? ஏன்னா எப்போ போனியா? இப்போ தான் வர வேலைக்கு. நான் மட்டும் தான் வந்திருக்கேன் வேலை இருக்குண்டு. அதெல்லாம் நாளைக்கு வருது நாளைக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. என்ன வேலை? அது கான்ட்ராக்டில் மாற்றிட்டாங்க. கான்ட்ராக்ட்லையா? வந்து சொல்கிறேன். அப்பா கொல்லைக்கு போயிட்டு ஆடு விட்டுட்டு வரேன்னு. எனக்கு பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்போ பருத்தி செடி. மழை பெஞ்சதுனால இழுக்க நல்லா இருக்கத்த. அதான் நான் கையில் இழுக்கிறதுக்கு வருது. இல்லைன்னா இதை வேர் வெட்டி வச்சு மாங்குன்னு வெட்டணும். மழை பெஞ்சதுனால அப்போ எந்த அளவுக்கு மழை பெஞ்சு ஊறி இருக்கு. ஆடு என்ன அங்கே விட்டுட்டு வந்துருக்கிய? இவ்வளோ காய் இருக்குது. ஆடு மாடு வைக்காதனால தான் வெட்டுறாராட்டுக்கு. சார் கண்ணுக்குட்டியை பாருங்க. முயல் குட்டி மாரி காதுலாம் பாருங்க.
ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வேலைக்கு போனேன், போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இதுக்கு மேலே ஆடு மாடு பார்க்கணும். அதான் வேலை வந்து ஒத்துக்கல. வேலைக்கு போகாமல் இருந்துட்டு போனது நீ வெயிலில் நாக்கெலாம் தங்கி போச்சு. உனக்கே தங்கி வச்சா? இதுதான் ரெகுலராக போகணுங்கிறது. இதுதான் இன்னைக்கு வெயில் ஓவர். ஆமாம், வெயில் செம்ம. காற்றே அடிக்கலை, குருன்னு இருக்குது. நேற்று மழை பெய்ஞ்சதாக இருக்கும், அப்படியே குருதில் போட்டு அடிச்சாமல் இருக்கு. அப்படியே படி வேலை செஞ்சுக்கிட்டு வேலைக்கு செய்யாத ஆள்லாம் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு வந்தேன். நம்ம அந்த ஆட்டுக்குட்டி மாட்டை பார்க்குறேன். ஆட்டை கொண்டு அங்கே விட்டுட்டு பச்சை மிளகா கிட்டே இதை கொண்டு அங்கே போட்டு சாரி கட்டி கொடுத்துட்டு அதை அள்ளிட்டு வந்து அதெல்லாம் போயிட்டு வந்து கட்டணும். ஆமாம், இதுக்கெல்லாம் 2 வேலை செஞ்சாச்சு போகணும். இதுக்கு இப்போ தான் ஒரு ஆள் வேலை இருக்குங்கிறியா? மக்களே, அப்பா கூலி வேலைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் போயிட்டு வந்திருக்காரு. இத்தனை நாளாக நம்ம வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருந்தார். இடையில எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போவார். ரொம்ப கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கி தான் போயிட்டு வந்திருக்காரு. சாப்பாடுலாம் என்ன சாப்பாடுப்பா? சாப்பாடுலாம் இங்கே காலையில் டிஃபனா? சாப்பாடு சாம்பார் சாதம். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து பிஸ்கட்டு டீ அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் உண்டு. ஆள் தான் கிடைக்க மாட்டாங்க கூலி வேலைக்கு. ஸோ மக்களே, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ ஆயா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டார். ஆனால் ஒருத்தன் மட்டும் இன்னும் தூங்கிட்டே இருந்தான். எப்போ போட்டோம்? ஒருத்தனா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படுத்தான். அவன் தூங்குறது நல்லது தான். எந்திரிச்சானா அவனை மேய்க்க வைக்காது, தண்ணியிலேயே தான் கிடக்குறான். மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. இன்றைக்கி சும்மா ஆயா வீட்டுக்கு இப்படிலாம் போயிட்டு வந்தோம். அதான் அப்பா இல்லாததுனால நான் ஆயா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன். அப்பா இருந்ததுனால அங்கேயே ஏதாவது ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். சரி, சும்மா ஆயாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோவில் காட்டி ரொம்ப நாள் ஆச்சுலையே, அதனால் அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.